என் பேர் பழனிசாமிங்க. நான் கோல்டு பிரஸ் ஆயில் மிஷினரின்னு சொல்லி கரூர் மாவட்டம் புளியூர் அருகில் ஹைவே பைபாஸில், கரூர் டு திருச்சி ஹைவே பைபாஸில் கோல்டு பிரஸ் ஆயில் மிஷினரி வச்சுருக்கேன். ஓகே. மாட்டு செக்கு தயாரித்து சேல் பண்ணுறேன். நான் இம்பார்ட்டனா மாட்டு செக்கு தான் அதிகமாக விற்பனை பண்ணுறேன். அது தொடர்புள்ள செக்கு மட்டும் நான் விற்பனை பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாட்டு செக்கு வந்து இயற்கையான சுவையை கொடுக்கும். நேச்சுரலான ஒரு கல், நேச்சுரலான கல், நேச்சுரலான மரம், நேச்சுரலான போடக்கூடிய மெட்டீரியல். சார், இந்த கல் செக்கு எண்ணெய் ஆட்டுற தொழிலுக்கு வந்து எப்போ வந்தீங்க? எங்களுடைய பூர்வீக தொழில எண்ணெய் தயாரித்து விற்பனை பண்ணுறதான். இப்போ எண்ணெய் தயாரித்து விற்பனை பண்ணுறதுல எங்கள் அப்பா நல்லா சிறப்பாக பண்ணார். அதுக்கப்புறம் எண்ணெய் செக்கு தயாரித்து விற்பனை பண்ணார். அதை விட நான் கொஞ்சம் நல்லா தேர்ந்தெடுத்து பண்ணுறேன். வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே சார். சார், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லாரும் வந்து இரும்பு செக்கு, ரோட்ரி, எக்ஸ்பெல்லர்னு எண்ணெய் உற்பத்திக்கு அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த கல் செக்குக்கான தேவை எங்கிருந்து வந்தது? இப்போ இந்த மாட்டு செக்கில் தான் வந்து 2 RPM சுழற்சி இருக்குங்க. 2 to 4 RPM, 5 RPM மிக மிக குறைந்த RPM சுழற்சி இருக்கும். இதுல வந்து வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை இருக்காது, வெப்பத்தை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்காது. அதனால எண்ணெயில ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு. மரம், கல் இது மட்டும்தான் இடையில எள்ளு, கடலை பருப்பு போட்டா மரம், கல் மட்டும்தான் இருக்கும். இரும்பு இருக்காது. இரும்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டுங்க. மரம், கல் மட்டும் இருந்தா மரம் தேயும். மரம் வந்து அப்போதைக்கு ஒரு 6 மாசம் 4 மாசத்துல எந்த அளவுக்கு ஆட்டுறாங்களோ அந்த உலக்க மரத்தை மட்டும் அதை மட்டும் மாத்துவோம். இரும்பு இருந்தா அதனுடைய இரும்பு சுவை அதுல வந்துடக்கூடாதுங்கிறதுனால கல், மரம் மட்டுமே நான் இதை முன்னாடியே மும்பரமா வச்சு இதை விற்பனை பண்றேன். கல் மரம் தான் இயற்கையானது. இயற்கையான விவசாய பொருட்களான எள்ளு, கடலைப்பருப்பு, தேங்காய் பருப்பு, மஸ்டர்டு, இது பூராமே இயற்கையான விவசாய பொருளுங்க. இயற்கையான விவசாய பொருள் இயற்கையாக கொடுத்தது. கல்லும் மரமும் இயற்கையானது. இதை மட்டும் விரும்பி இந்த தொழிலை விற்பனை பண்றாங்க. சார், இப்போ வந்து 2 விதமா வந்து இந்த எண்ணெயை வந்து கல்ச்செக்கில் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஒண்ணு நீங்க பண்ற இப்போ நம்ம பின்னாடி பாக்குற மாதிரி மாட்டு கட்டி வந்து ஓட்டுற மாதிரி, இன்னொன்னு வந்து இதுலயே மோட்டர் கனெக்ட் பண்ணி ஸ்லோ RPM ஓட்டுற மாதிரி. சோ நீங்க வந்து மாட்டுல மட்டும் கட்டி மட்டும்தான் ஓட்டுற மாதிரி பண்றீங்களா, இல்ல மோட்டர் கனெக்ட் பண்ணி ஸ்லோவா சுத்துற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது மாதிரி பண்றேங்க. இது வந்து கிராமத்துல மட்டும் போட முடியும். பலருக்கு வந்து மாடு வச்சு ஆட்டக்கூடிய பல இடத்துல அந்த வசதி இருக்காது. இது வந்து வாடகை இடத்துல இருந்தாங்கன்னா இது வந்து சைஸும் பெருசா இருக்குது, இடம் அதிகமா பிடிக்கும். இடம் அதிகமா பிடிக்கும். ஒரு 20 ஃபீட், 20 அடி தேவைப்படும், அல்லது 40 அடி தேவைப்படும். அவங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடம் ஸ்பேஸ் அதிகமா தேவைப்படும். நான் வந்து சிட்டில போன்ற மாதிரியும் சில மாடல் வச்சிருக்கேங்க. ஒரு பொருள் நிலையா இருக்கணும், மற்றொரு பொருள் மட்டும் சொல்லணும், சுழலக்கூடிய பொருள் மரமா இருக்கணும். இந்த கான்செப்ட்ல நான் சிட்டில போற மாதிரி மாடல் வச்சிருக்கேன், கிராமத்துக்கு போற கூடிய மாடல் வச்சிருக்கேன். RPM கம்மியா சுத்த முடியும், இருக்குலே ரொம்ப சுலவா சுத்த மாதிரி வெறும் 2 RPM இருந்து 5 RPM அதை நான் தயாரிச்சு கொடுக்குறேங்க. ஏன்னா அதுதான் வந்து எண்ணெயோட தரம், குவாலிட்டி நிறைய நல்லா கிடைக்கும். அந்த விருப்பத்தினால நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. மாடு எந்த அளவுக்கு சுழற்சி இருக்கோ அதே அளவு தான் சுழற்சி பெறணும். அதை விட அதிகமா போனா ஹீட்னால அந்த எண்ணெயில இருக்க சத்துக்கள் குறைஞ்சிரும். அப்படிங்கறனால நான் அதே தரத்துல அப்படியே கொடுக்குறேங்க. எண்ணெயும் கொடுக்குறேன், செக்குகளும் கொடுக்குறேன்.